பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரஜினியின் பேட்ட, அஜித்தின் விஸ்வாசம் ஆகிய 2 திரைப்படங்களின் சிறப்பு காட்சிகள் அதிகாலையிலேயே திரையிடப்பட்டன. ரஜினியின் மற்றும் அஜித்தின் விஸ்வாசம் திரைப்படங்களில் ஒரே நாளில் இன்று வெளியாகின. சென்னை போரூரில் உள்ள GKS சினிமா திரையரங்கத்தில் அதிகாலை 1 மணிக்கு அஜித்தின் விஸ்வாசம் படம் திரையிடப்பட்டது. நள்ளிரவு முதலே திருவிழா போன்று திரையரங்கின் முன்பு திரண்ட ரசிகர்கள் மேள தாளங்களுடன் பட்டாசு வெடித்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள காசி திரையரங்கத்தில் ரஜினியின் பேட்ட திரைப்படம் அதிகாலை 4:30 மணிக்கு வெளியிடப்பட்டது. பேட்ட திரைப்படத்தின் இயக்குநர் கார்த்திக் சுப்பராஜ், நடிகர் பாபி சிம்ஹா ஆகிய இருவரும் படம் பார்க்க காசி திரையரங்கத்திற்கு வந்தனர். திரையரங்கு முன்பு சட்டப்பேரவை வளாகம் போன்று வைக்கப்பட்ட கட்டவுட்டில் இருக்கக்கூடிய ரஜினிக்கு பாலபிஷேகம் செய்த ரசிகர்கள் ஆட்டம் பாட்டங்களுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஃபீலை விவரிக்கவே முடியாது. இந்த ஃபீலை ஒரு வார்த்தையில் விவரிக்கவே முடியாத ஒரு ஃபீலு. தலைவர் படம் சும்மானாலே பயங்கர எக்ஸைட் ஆகும். நாங்கள் பண்ணியிருக்க படம் ஸோ எக்ஸைட்டட். அந்த ரசிகர்கள்லாம் இவ்வளோ எக்ஸைட்டாக இருக்காங்க. ஸோ அந்த படத்தை ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கேன். இந்த படம் தலைவர்கிட்ட இன்ஸ்பயர் ஆன படம் தான். தலைவரோட படங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆன படம் தான். அண்ட் தலைவரோட அந்த தலைவரிசம் இருக்குல்ல, ரஜினிசத்தோட மேக்ஸாக இருக்கும். பார்ப்போம். நாங்கள் ஜப்பான் ரஜினி ரசிகர்கள் இன்னைக்கு பேட்டா படம் பார்ப்பதற்காக சென்னைக்கு வந்தேன். எஸ், இவரது என் மனைவி, இவரது என் முக்கியமான நண்பர்கள். இவர் இப்போ 18 வயசு, ஆனால் 1 வயசு இருந்து பெரிய ரஜினி ரசிகர். ஃபேவரட் மூவி அருணாச்சலம். ஆண்டவன் சொன்னார், அருணாச்சலம் மிதிக்கிறான் சொல்லித்தான் தயாரம். நெக்ஸ்ட் அம்மா பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அடுத்து முத்து. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்திலே கரெக்டா வருவேன். நன்றி. அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தலைவா பேட்டா படம். சென்னையின் பல்வேறு திரையரங்குகளில் அதிகாலை 4 மணிக்கு பேட்ட, விஸ்வாசம் திரைப்படங்களின் சிறப்பு காட்சிகள் தொடங்கின. ரோஹிணி திரையரங்கத்தில் பேட்ட திரைப்படம் 4:30 மணிக்கும், விஸ்வாசம் திரைப்படம் 7 மணிக்கும் காட்சிப்பட இருந்தது. விஸ்வாசம் படத்தை 4:30 மணிக்கு திரையிட சொல்லி ரகளையில் ஈடுபட்ட அஜித் ரசிகர்கள் வாயர் காவலர்களை மீறி திரையரங்கத்திற்குள் நுழைந்தனர். இதனால் காவல்துறைக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. சென்னை மேடவாக்கத்தில் விஸ்வாசம் திரைப்பட டிக்கெட்டுகள் அதிக விலைக்கு விற்பதாக கூறி 100க்கும் மேற்பட்ட அஜித் ரசிகர்கள் திரையரங்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற பள்ளிக்கரணை போலீசார் லேசான தடியடி நடத்தி போராட்டம் நடத்தியவர்களை கலைந்து போக செய்தனர். மதுரை தெற்கு வாசல் பகுதியில் உள்ள அமிர்தம் திரையரங்கத்தில் 4 மணிக்கு விஸ்வாசம் திரைப்படம் வெளியானது. அதிகாலை முதலே குவிந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் கட்டவுட்டுக்கு மாலை அணிவித்தும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் தென்காசியில் பேட்ட படத்தின் துவக்க காட்சியை ரஜினி ரசிகர்கள் பொங்கலிட்டு ஆடிப்பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். 24 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியின் படம் பொங்கலுக்கு திரையிடப்படுவதால் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே பண்டிகை நாட்களில் மட்டுமே சிறப்பு காட்சிகள் திரையிட வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் பொங்கலுக்கு முன்பே வெளியான பேட்ட, விஸ்வாசம் ஆகிய 2 படங்களின் சிறப்பு காட்சிகள் சில தியேட்டர்களில் ரத்து செய்யப்பட்டன. இதுகுறித்து முன்பதிவு செய்தவர்களின் செல்போன்களில் குறுந்தகவலும் அனுப்பப்பட்டது.
விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் விஸ்வாசம் திரைப்படத்தின் பேனர் சரிந்து விழுந்ததில் 6 ரசிகர்கள் காயமடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். குணா, தற்போது அந்த காயமடைந்திருக்கக்கூடிய ரசிகருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? உலகம் முழுவதும் பொங்கலை முன்னிட்டு ரஜினி நடித்த பேட்ட படமும் அஜித் நடித்த விஸ்வாசம் படமும் திரையிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விழுப்புரத்தில் நடைபெற்ற விபத்து தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் குணா இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். குணா, தற்போது அந்த காயமடைந்த ரசிகருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? வணக்கம் தேவபிரியன். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அஜித் நடித்து வெளியான அந்த விஸ்வாசம் திரைப்படத்தினுடைய காட்சிகள் வந்து விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திரையரங்கில் இன்னைக்கு திரையிடப்பட்டது. இன்னைக்கு காலையில வழக்கம் போல அஜித் ரசிகர்கள் மிகவும் உற்சாகமாக அவருடைய அந்த கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்கிறது, பூமாலை போறது அப்படின்னு இருந்தாங்க. அதுல 20 அடிக்கு உயரமாக வைக்கப்பட்ட அஜித்தினுடைய ஒரு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்யும் போது, மாலை போடும்போது அந்த கட் அவுட் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா 6 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல இருந்து அவங்க விழுந்ததால கீழே இருந்தவர்களுக்கும் நிறைய பேர் கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க அனைவருமே பாத்தீங்கன்னாக்கா திருக்கோயில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக இப்போ அவங்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அந்த இடங்கள்ல காவல்துறை பாதுகாப்பு பண்ணி ரசிகர்களை கலைச்சு அந்த கட் அவுட்டுக்கு அப்புறப்படுத்திருக்கிறாங்க. மற்ற பகுதிகளில் குறிப்பா விழுப்புரத்திலும் நிறைய இடங்கள்ல இந்த போன்ற கொண்டாட்டங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு. அந்தந்த தியேட்டர்கள்ல அந்த பேனர்கள் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கா? அதை காவல்துறை உறுதிப்படுத்திருக்காங்களா? நேற்று தொடர்பாக காவல்துறை கண்காணிப்பாளர் கேட்டபோது அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் கொடுத்திருக்கிறோம். அதே போல விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 பேனர்கள் அனுமதி இல்லாமலும் பொதுமக்களுக்கு இடையூறாக வைக்கப்பட்ட ஒரு 20 பேனர்கள் அகற்றப்பட்டது. திண்டிவனங்கள் இருக்கக்கூடிய தியேட்டர்களையும் ஒரு சில பேனர்கள் அகற்றப்பட்டது. அந்த மாதிரி காவல்துறை பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பேனர்களை, போக்குவரத்து இடையூறாக இருக்கக்கூடிய பேனர்களையும் அகற்றி இருக்கிறாங்க. மற்ற பகுதிகளில் இந்த அளவுக்கு பெரிய விபத்துகள் வேற எதுவும் இல்லை. முன்கூட்டியே காவல்துறையினர் அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்ததால மற்ற பகுதிகளில் வேற எந்த பிரச்சனையும் ஏற்படாது. குறிப்பா விழுப்புரம் நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள் அப்படின்னு எந்த விதமான பேதமும் இல்லாம 2 முக்கிய பிரபலங்களுடைய படம் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகிறதுனால இது போன்ற சம்பவங்கள் நடைபெற அதிக வாய்ப்பு இருக்கிறதா ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியான ஒரு பிரபல நடிகருடைய படத்துடைய கட் அவுட்டும் சரிஞ்சு ஒருத்தர் இறந்துட்டாரு. இது போன்ற அசம்பாவிதங்கள் தவிர்ப்பதற்கு தியேட்டர் உரிமையாளர்களுக்கு ஏதாவது பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கா? இவ்வளவு அடியில தான் கட் அவுட் வைக்கணும், பாலாபிஷேகம் செய்யறதுக்கு மேல ஏறாதீங்க, மற்ற சாலையில பொதுமக்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது போன்ற பரிந்துரை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா? காவல்துறை எந்த அளவுக்கு இதில் அலர்ட்டா இருக்காங்க? நேற்று இரவு பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மற்ற விழுப்புரம் நகரில் இருக்கக்கூடிய திரையரங்குகளை பாத்தீங்கன்னா காவல்துறைகள் பலத்த பாதுகாப்பு இருந்தாங்க. 2 முக்கிய நடிகர்களுடைய திரைப்படம் வெளியாகிறதுன்றதால ஒரு சின்ன அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான சூழல் மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது. இருந்தும் அசம்பாவிதங்கள் பெருசாக ஏற்படல. காவல்துறை முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்படுத்தி அந்த தேவைக்கு அதிகமாக வைக்கப்பட்ட பேனர்கள் உள்ளிட்டவற்றை அப்புறப்படுத்திட்டாங்க. மாவட்ட காவல்துறை சார்பாக திரையரங்குகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பேனர் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னாக்கா தியேட்டருக்கு உள்ளே வைக்கப்பட்ட ஒரு கட் அவுட், அந்த தியேட்டரை ஒட்டியே வைக்கப்பட்ட அந்த ஒரு கட் அவுட்ல இவங்க ஏறி அதிகப்படியான ஆட்கள் ஏறினதாலதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. திரு குணா, குறிப்பா இந்த அங்க போட்டி எப்படி இருக்கு? விஸ்வாச படத்துக்கு அதிக உயரமான கட் அவுட் வைக்கிறதா, இல்ல ரஜினி படத்துக்கு அதிக உயரமான கட் அவுட் வைக்கிறதா அப்படின்ற போட்டி விழுப்புரத்திலயும் இருக்கா? மற்ற இடங்கள் அதிகமா பார்க்க முடியுது, அங்க எப்படி இருக்கு? கண்டிப்பா இங்கேயும் அதே ஒரு போட்டி, ஒரு மனப்பான்மை தான் இருக்குது. ஏன்னா 2 மிகப்பெரிய நடிகர்களுடைய திரைப்படம் வெளியாகுது. அந்த சூழ்நிலையில ஏற்கனவே இந்த நடிகர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பான்மை யார் அதிகமா பேனர் வைக்கிறது அப்படின்ற அந்த போட்டிகள்ல பேனர் வச்சிருக்கிறாங்க. அதை தான் காவல்துறை தடுத்திருக்கிறாங்க. அனுமதி இல்லாமல் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கட்டுப்படுத்தி தடுத்திருக்கிறாங்க. இருப்பினும் கூட பாத்தீங்கன்னா ரசிகர்களுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல. அவங்க அதிகப்படியாக போட்டி மனப்பான்மைகள்ல அதிகப்படியான பேனர்களை வச்சதால இது போன்ற விபத்துகள் இப்போ ஏற்பட்டிருக்கு. காயமடைந்த 6 பேர் எந்த ஊர்க்காரங்க, யாரு என்ன அப்படின்ற விவரங்கள் ஏதாவது தெரிய வந்திருக்கா? அவங்க ஒரு 6 பேர் மட்டும் வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாம் இல்ல, இந்த 6 பேருமே பாத்தீங்கன்னாக்கா முதற்கட்ட விசாரணை பாத்தீங்கன்னா அவங்க 6 பேர் அந்த திருக்கோயிலூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்தவங்க தான். எல்லாமே அங்கிருந்து வரக்கூடிய கிராமப்புறங்களை சேர்ந்தவர்கள் தான் இவங்க. மற்றபடி இவங்க என்ன வேலை செய்யறவர்கள் அப்படின்ற குறித்து தகவல் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. இவங்க அனைவரும் கொஞ்சம் அதிகப்படியான காயம் ஏற்பட்டதால அங்க திருக்கோயில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இப்போ மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இதன் பின்னரே இவங்களுடைய விவரம் குறித்து நமக்கு விவரமா வெளிவரும். எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு? முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு திருக்கோயிலிருந்து போறதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பயண தொலைவு.
ஆம்புலன்ஸ் உடனடியாக வந்துடுச்சா? அந்த மாணவர்களுக்கு, அந்த ரசிகர்களுக்கு தற்போதைய நிலைமை ஏதாவது விவரம் தெரிய வந்திருக்கு, உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ என்னன்னா, விபத்து நடந்தது பாத்தீங்கன்னா ஒரு 9 மணி வாக்குல அந்த விபத்து வந்து நடந்திருக்குது. விபத்து நடந்த இடம் திருக்கோயிலுடைய மையப்பகுதி அப்படின்றதால வந்து உடனடியாக அங்கிருந்த ரசிகர்களே அவங்க வந்து மீட்கப்பட்டு அங்க இருக்கிற மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டாங்க. அங்க அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவசர ஊர்தி மூலமா தான் அவங்க வந்து முண்டியம்பாக்கத்துல வந்து இப்போ வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மருத்துவரோட வந்து நம்ம இனிமே தான் பேசணும். பேசிட்டு அவங்களுடைய அதன் முழு விவரம் என்ன மாதிரியான அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கொடுத்து இதுக்கப்புறம் காட்சிகள்ல பார்க்கும்போது வந்து குணா, அந்த விஸ்வாசம் படத்துக்கு அஜித்துக்கு வச்ச அந்த கட் அவுட்டுடைய உயரம் எவ்வளவு தொலைவு இருக்கும், எவ்வளவு உயரம் இருக்கும், எத்தனை பேர் அதுல ஏறினாங்க, பின்னாடி சாரம் சரியா கட்டப்படவில்லையா, ஏன் விழுந்தது, எத்தனை பேர் தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பாதுகாப்பு யாரோ திரையரங்க உரிமையாளர்களோ அல்லது ஊழியர்களோ யாரும் நிக்கலையாங்க? ஒரு 20 அடிக்காக வைக்கப்பட்ட அந்த கட் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த தியேட்டரை ஒட்டியே அவங்க வந்து அந்த கட் அவுட் வந்து அமைச்சிருந்தாங்க. அதுல வந்து சாரத்தை பாத்தீங்கன்னா தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சில கம்பிகளை வந்து கட்டியிருந்தாங்க. கூட்டம் வந்து அதிகப்படியான ரசிகர்கள் கூட்டம், அதனால காவல்துறையால வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியல. தியேட்டர் உள்பகுதின்றதால வந்து அவங்களை கிட்டையும் காவல்துறையால கிட்டையும் வந்து போக முடியல. அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் தங்களுடைய ஆர்வ மிகுதியால் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து அவங்க வந்து மேல ஏறி இந்த விஷயத்த வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க. பால அபிஷேகம் செய்யறது, மாலை போடுறது அப்படின்னு தனித்தனியாக ரசிகர்கள் செய்ய வந்து முற்படும் போதுதான் இந்த மாதிரியான விபத்துகள் வந்து ஏற்படுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஒரு அளவு ஒரு 4 பேர் 5 பேர் மட்டுமே தாங்கக்கூடிய அந்த ஒரு கட் அவுட்ல கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 30 பேர் என்று அவங்க ஏறி இருக்கிறாங்க. தனித்தனியாக ஒவ்வொரு ரசிகர்களோட ஆர்வம் மிகுதியால் பார்த்தீங்கன்னா தனித்தனியா பாலாபிஷேகம் செய்யணும், மாலை போடணும், பூத்துக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்துல அவங்க ஏறும்போது இந்த விபத்து இப்போ ஏற்பட்டிருக்கு. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் விஸ்வாசம் படத்திற்கு அந்த கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்காக அந்த கட் அவுட் மீது ஏறிய ரசிகர்கள் பாரம் தாங்காமல் அந்த கட் அவுட் கீழே விழுந்ததன் காரணமாக 6 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க குணா. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. நடிகர் ரஜினிகாந்தின் பேட்ட திரைப்படத்தை அவரது ரசிகர்கள் பலவிதமாக கொண்டாடி வரும் நிலையில் 2 ரசிகர்கள் திரையரங்கத்திலேயே திருமணம் செய்து கொண்டாடினர். சென்னை உட்லண்ட்ஸ் திரையரங்கத்தில் பேட்ட திரைப்படத்தை காண வந்த அன்பரசன் காமாட்சி ஜோடி கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். ரஜினியின் தீவிர ரசிகர்களான அவர்கள் இருவரும் பேட்ட திரைப்படம் வெளியாகும் தேதியிலேயே திருமணம் செய்து கொள்ள விரும்பி திரையரங்கத்தில் ரஜினி ரசிகர்கள் புடைசூழ திருமணம் செய்து கொண்டார்கள். ரசிகர்கள் அனைவருக்கும் தியேட்டரிலேயே விருந்தும் வைக்கப்பட்டது. இதேபோல தஞ்சை சாந்தி திரையரங்கத்தில் ரஜினி ரசிகர்கள் ஒரு ஜோடிக்கு திருமணம் செய்து வைத்தனர். தஞ்சை மாவட்ட ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் மணமகன் ஜோதிராமன், மணமகள் உஷா ராணிக்கு திருமணம் நடைபெற்றது. அப்போது ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் சீர்வரிசை பொருட்களும் வழங்கப்பட்டன. ஒரு 12 வருஷமா தலைவர் ரஜினிகாந்த் ரசிகன் தலைவருடைய படம் ரிலீஸ் ஆகிற கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் அண்ணன் தலைவர் கணேசன் அவர்களுக்கும் வந்திருக்க அனைத்து ரசிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துள்ளேன். எனக்கு இந்த தலைமை ரசிகர்கள் ரொம்ப நாள் ஆசை, அது தலைவர் கையில் நடந்து விட்டது. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வேலூரில் விஸ்வாசம் திரைப்படத்திற்கு சீட் பிடிப்பதில் அஜித் ரசிகர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் மாறி மாறி கத்தியால் குத்திக் கொண்டனர். அலங்கார் திரையரங்கத்தில் விஸ்வாசம் திரைப்படம் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. அப்போது தாரா படவேடு பகுதியை சேர்ந்த பிரசாந்த், ஓல்ட் டவுன் பகுதியை சேர்ந்த ரமேஷ் ஆகியோருக்கிடையே தியேட்டரில் சீட் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. கத்தி குத்து வாங்கிய அஜித் ரசிகர் பிரசாந்த் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.